தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தாய்மொழி என்பது ஒரு தேன்கூடு, அதில் கை வைப்பது ஆபத்து. கட்டாயமாக ஒரு மொழியை திணித்தால் அது பகை உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ரூபாய் நோட்டில் அச்சிடப்பட்டுள்ள அனைத்து மொழிகளையும் இந்தியாவின் ஆட்சி மொழியாக அறிவிக்க தயக்கம் ஏன்? மொழி திணிப்புக்கு எதிராக லட்சியம் நிறைவேறும் வரை கேட்டுக்கொண்டே இருப்போம் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் வீடுகளில் அதிரடி சோதனை. துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி ரைட். லண்டனில் சிம்போனி நிகழ்ச்சியை அரங்கேற்றுவது தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் பெருமை. தமிழர்களின் சார்பாகவே சிம்போனியை அரங்கேற்ற உள்ளதாகவும் இசைஞானி இளையராஜா பெருமிதம். நாட்டினுடைய பெருமை, இந்தியாவினுடைய பெருமை. இந்தியா வந்து இன்சூரபிள் இந்தியாங்கிற மாதிரி இன்சூரபிள் இளையராஜா அவ்வளவுதான். அனாவசியமான கேள்விகளை என்னிடம் கேட்காதீர்கள். சென்னை விமான நிலையத்தில் இசையமைப்பாளர் தேவா குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு இளையராஜா பதில். எல்லாருமே யூஸ் பண்ணுங்க, அனாவசியமான கேள்வி ஆசிய கண்டத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லிட்டு நான் சொல்றதை நீ கேட்டுட்டு அதுக்கப்புறம் அனாவசியமான கேள்விகளை எங்கிட்ட பேச வச்சு நான் வந்து என்னுடைய வேலையில மட்டும்தான் கவனமா வந்துடும். தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்குவது தொடர்பாக ஜூலை மாதம் நல்ல செய்தி வரும். தேமுதிக தலைமையை தொடர்பு கொண்ட அதிமுக மூத்த தலைவர்கள் பொறுமையாக இருக்க அறிவுறுத்தியுள்ளதாக தகவல். திண்டுக்கல் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பெண்களை ஒருமையில் பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். தொண்டர் ஒருவரையும் ஒருமையில் பேசிய வீடியோ இணையத்தில் வைரல். நீ அங்க உட்கார்ந்து சிந்திக்கிறவங்க எங்களுக்கு தெரியாதா? அதைத்தான் சொல்ல வர விளக்கணும். கேளு, பாதி பாதியா கேட்டீங்க. எப்படி அப்புறம் முட்டாப்பையில இருக்கிய கேளிய 1000 ரூபாய் 100 நாள் வேலை தர 300 ரூபாய் தர என்ன கொடுக்கல, 6 மாசமா பணம் கொடுக்கல. அதைத்தான் பிரசிடன்ட் சொன்னார். அப்ப யாரும் கேட்டீங்களா இல்லையே? என்டி நடராஜன் அம்பலிகை. விருதுநகரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்ட மேடையில் நிர்வாகியின் கன்னத்தில் அறைந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. கூட்ட நெரிசலில் முண்டியடித்துக் கொண்டு சால்வை அணிவிக்க வந்த நிர்வாகி வந்ததால் ஆத்திரம். ஏழைக்கு ஒரு கல்வி, வசதி படைத்தவர்களுக்கு ஒரு கல்வி என்பது எப்படி சமத்துவம் ஆகும் என நடிகர் சரத்குமார் கேள்வி. உங்கள் வியாபார தேவைக்காக அரசு பள்ளி மாணவர்களின் வளர்ச்சியை தடுக்கக்கூடாது எனவும் சாடல். உதகை மேட்டுப்பாளையம் இடையே கொடைக்கானல் சிறப்பு ரயில் மார்ச் 28 முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 3 பேர் கொண்ட கும்பலால் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட விவகாரம். குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம்.
அரக்கோணம் மத்திய தொழிற் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தருவதன் எதிரொலி. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க காவல்துறை தடை விதிப்பு. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி பெருவிழா கோலாகல கொண்டாட்டம். நாட்டுப்புற கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகளுடன் ஆட்டுக்கிடாய் வாகனத்தில் பக்தர்கள் அருள் பாலித்த முருகப்பெருமான். உத்தரகாண்ட் மாநிலம் முக்வா பகுதியில் உள்ள கங்கா கோவிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம், அபிஷேகம் மற்றும் தீபாராதனை செய்து வழிபாடு. பொதுமக்களுடன் இணைந்து பாரம்பரிய நடனமாடி உற்சாகம். தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழிகள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. ஆந்திராவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் சர்வதேச அளவிலான 10 மொழிகள் கொண்டு வரப்படும் என்றும் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உறுதி. உத்தரகாண்ட் மாநிலம் ஃபிரோசாபாத் பகுதியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு மதுபானம் அழிப்பு. சுமார் 15,000 லிட்டர் மது புட்டிகளை குழி தோண்டி புதைத்த போலீசார். से माना जाता है माँ गंगा के नाम प्रधानमंत्री का माँ गंगा के माई அமெரிக்காவின் வர்த்தக போருக்கு எதிரான நடவடிக்கையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பதற்காகவே பொருளாதார சரிவை அதிபர் டிரம்ப் ஏற்படுத்தி வருவதாகவும் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றச்சாட்டு. வர்த்தக போரை அமெரிக்கா விரும்பினால் அதற்கும் தாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்தியா, சீனா மீது பரஸ்பர வரி விதிக்கப்படும் என்ற டொனால்டு டிரம்பின் அறிவிப்பை அடுத்து அதிபர் ஜி ஜின்பிங் திட்டவட்டம். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் திடீர் போராட்டம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தங்கியிருந்த கட்டிடத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணி அபார வெற்றி. 50 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். வரும் 9ஆம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் பலப்பரட்சை. கோப்பையை வெல்லும் முனைப்பில் இந்திய அணி தீவிரம். திருத்தணி முருகன் கோவிலில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சாமி தரிசனம். தனது புதிய படக்கதையை முருகன் திருவடியில் வைத்து வழிபட்டார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைவு. 1 கிராம் 8,020 ரூபாய்க்கும் 1 சவரன் 64,160 ரூபாய்க்கும் விற்பனை.